வாங்க இன்றைக்கி என்ன பேரனுக்கு ஃபுட்டுன்னு பார்த்தோன்னா இட்லி தான் ஊற வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் இட்லி அரிசி, 1/4 ஸ்பூன் உளுந்து ஊற வச்சு நைட்டு நல்லா ஊற வச்சு 4 மணி நேரம் ஊற வச்சு மிக்சியில் ஆட்டி உப்பு, சோடா மாவு எதுவும் சேர்க்காம மாவு மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். இது மொத்தம் ஆட்டின மாவே இவ்வளோ தான். அதனால் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற்றி இந்த பாத்திரத்தில் வச்சு சூப்பராக வேக வச்சு தனியாக எடுத்திருக்கேன். இது நல்லா ஆவி வெளியே போகலை, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் 1/4 கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம ஜீரகம் எடுத்திருக்கேன். ஒரு பூண்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது 3யும் நம்ம தனியாக வேக வச்சுக்கலாம். அதில் ஒரே ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். ரொம்ப மஞ்சத்தூள் போடக்கூடாது, ஒரே ஒரு சிட்டிகைக்கும் கம்மியாக தான் போடணும். இதை நல்லா 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நம்ம பருப்பு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அந்த தண்ணியும் அந்த கேரட்டு பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இட்லி ஒரு பாதி போட்டு ஒரே ஒரு சிட்டிகை அளவு உப்பு போடுங்க. இல்லைனா சாப்பிடாது, குழந்தைங்க ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குழ குழன்னு வந்தால் கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.